ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000. திரு கோட்டீஸ்வரன் அவர்கள்ட்ட முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு. டாக்டர் ராமதாஸும் நான் போன தேர்தலில் பாஜக கூட்டணியை விரும்பலை அப்படின்னு கேலியும் கிண்டலுமா அவங்களோட கோஷத்தெல்லாம் பற்றி சொல்கிறார். அதிமுக பாமக கூட்டணி தான் இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு விசித்திரம் என்னன்னா, திரு கோட்டீஸ்வரன், அதிமுக பாஜக எல்லாம் ஓரணியில் இருக்கு. எல்லா சாலைகளும் கூட்டணி கணக்கு நோக்கி தேர்தலை நோக்கி நகரும் பொழுது இன்னைக்கு பாமக முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் தான் இறுதி முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அவர் என்ன முடிவு எடுக்கக்கூடும்? பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவோடு இணைவாரா? வேற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரா? இது எப்படி பார்க்க? நேர்களுக்கு வணக்கம். கண்டிப்பா அவர் அதிமுகவோட கூட்டணி அந்த பாஜக கூட்டணியோட சேர்ந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் பார்ப்பாரு. காரணம் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ்க்கும் பிஜேபி அவர்களோட சேர்ந்து பயணம் பண்றன்ற ஆசை இருக்கு. அன்புமணி அவர்கள் அமைச்சரா இருக்கணும், மத்திய அமைச்சரா இருக்கணும், பாராளுமன்றம் போகணும் அப்படின்ற அவரோட எண்ணோட்டம், அந்த ஆசைகளை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். இப்ப அதிமுக கூட்டணியை சேரும் போது ஆல்ரெடி அங்க பிஜேபியும் இருக்கு, அதிமுகவும் இருக்குன்னும் போது அந்த கூட்டணியை தான் அவர் சேர்க்கறதுக்கு பொலிட்டிக்கலான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, நீங்க லாஜிக்கலா கணக்கு ரீதியா பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் விசிக கூட்டணி திமுக இருக்கு. சோ பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் ஒருவேளை ஒரே கட்சியில இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி வேலை செய்யறது இல்ல, தொண்டர்கள் 2 பேரும் பழகிறது இல்ல, அது வாக்காளர்கள்கிட்டயும் அந்த கூட்டணி போய் சேர்றது கிடையாதுன்றது நம்ம நிறைய நேரத்துல பார்த்திருக்கோம். அதனால பார்க்கும்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பொதுவான ஒரு காமனான ஒரு வாய்ப்பு, ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி போறது. பட் இது என்ன பிரச்சனைனா, இனிமேல்ட்டு ராமதாஸ் அவர்கள், பெரிய ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இனிமேல்ட்டு அங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை கட்சி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்ல 2 டெம்ப்ளேட் இருக்கு. நீர் அடிச்சு நீர் விலகாது, இல்லாட்டி உடஞ்ச கண்ணாடி சேராது. இதுல எந்த டெம்ப்ளேட் பொருந்தும் இந்த பிரச்சனைக்கு? இல்லங்க, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை 2 டெம்ப்ளேட்டுமே அவங்க பொருத்திக்குவாங்க. நீர் அடிச்சு நீர்னா அப்பா பையனுக்குள்ள சண்டை, அதெல்லாம் நாங்க சரி பண்ணிக்கணும், அப்பா மன்னிச்சிட்டாரு, பையனும் மன்னிப்பு கேட்டாரு, சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இது பிரிஞ்சு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா மருத்துவர் ராமதாஸ்க்கு இன்னும் வயது, அவர் ஃபிட்டா இருக்குன்னு சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டாரு, நீச்சல் குளத்தில் நீந்திட்டு இருக்க மாதிரி. அப்ப அவர் என்ன காட்டுறாருன்னா, நான் இன்னும் ஓஞ்சி போகல, நான் இன்னும் ஆணித்தனமா ஆதாரபூர்வமா தான் இருக்கிறேன், அதாவது கட்சி என்கிட்ட தான் இருக்கு, என் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அவர் ரெசிஸ்டன்ஸ் காட்டுறாரு. அப்படி ரெசிஸ்டன்ஸ் காட்டும் போது அந்த கண்ணாடி உடையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இங்க திருப்பி ஒட்டாது. ஏன்னா மேக்சிமம் டேமேஜ் ஐயா இன்னைக்கு ராமதாஸ் பண்ணி விட்டார். அதாவது அன்புமணியை ஒரு செயல் வீரர், அன்புமணி தான் உங்களுக்கு எல்லாம் இனிமேல் இளம் தலைவர், அவர் தான் உங்களை வழி நடத்த போறோம்னு சொல்லிட்டு அவருக்கு பிராண்ட் பில்டு பண்ணி விட்டாரு ஐயா ராமதாஸ் தான். அவருக்கு ஒரு பதவி கொடுத்து, அங்கீகாரம் கொடுத்து, தேர்தலில் சீட்டை கொடுத்து, என் கட்சியில இருந்து, என் குடும்பத்துல இருந்து யாருமே தேர்தல் வாக்கரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தன் மகனையே வளர்த்தாரு. இன்னைக்கு அவரே என்ன சொல்றாரு, பெட்டர் தாய் மீது பாட்டில் தூக்கி வீசினாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. இது கேரக்டர் அசாசினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது ஒரு தந்தை தன் மகனை பற்றி சொல்லுவது அரசியல்ல இனிமேல்ட்டு ஐயா மருத்துவர் ராமதாஸை யாரு குறை சொல்லணும் விமர்சனம் பண்ணணும்னாலும் இதை எடுத்துக்கிட்டா சொல்லுவாங்க, அவர் பதவிக்காக என்ன வேணா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதனால ஒரு பெரிய டேமேஜ் அன்புமணி என்ன அஸ்திரத்தை எடுப்பார்னு நினைக்கிறீங்க? இப்போ இவர் கேரக்டர் அசாசினேட் பண்ணிருக்கிறாருன்னு விமர்சனம் வருதுங்கிறீங்க. டாக்டர் அன்புமணியோட பதில் அஸ்திரம் என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அமைதி காப்பாரா? சிந்திக்கிறது சரியில்லை, சமீப காலமா இப்படிதான் பண்றாரு, என்னையே சந்தேகப்படுறாரு, வீட்டுல இருக்கிறவங்கள அவருக்கே பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளை கூட தப்பா பாக்குறாரு, அந்த மாதிரி எதனா அவர் மருத்துவர் இல்லையா, மருத்துவ ரீதியா சிந்திக்க கூடும், இதை எப்படி பண்ணா அதை எப்படி கையாளலான்றதான் யோசிப்பாரு. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த பிரச்சனைக்கு காரணம் அன்புமணி ராமதாஸா இதற்கு விடை கண்டுபிடிச்சிருக்கணும். இது மருத்துவர் ஐயா கிட்ட போற அளவுக்கு விட்டுருக்க கூடாது. எனக்கு ஒரு பதவிங்க, சொந்தத்துல ஒருத்தர், அதே சாதியில ஒருத்தர், குடும்பத்துல ஒருத்தர். இப்ப நீங்க திமுக எடுத்துக்கோங்க, அவங்க அதெல்லாம் பாக்குறது இல்லை, எல்லாரையும் சேர்த்து எப்படி ஒரு இது பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அதிமுக பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி இவங்க சேர்ந்து இப்போ ஒரு பதவி தானே, இளைஞர் அணி தானே கேட்கறாங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இன்னும் 1 வருஷத்துல தேர்தல், அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐடென்டிக்கல் கிரைசிஸ்ல போயிடும். இந்த தேர்தல் அவங்க சரியா வாக்கு வாங்கலன்னா 3வது இடத்திற்கு அடுத்த ஒரு பிரதான கட்சி வரத்துக்கு தயாரா இருக்கு. விஜய் இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கிராஃப்ல இருந்தே போயிடும். ஒரு இனத்துக்கான ஒரு கட்சி, ஒரு சாதி ரீதியான ஒரு அடையாளம் கொண்ட கட்சி தன் மக்களுக்காக இருக்குது அப்படின்னும் போது இவங்களோட அந்த பதவி போட்டி தான் பெரிய பிரச்சனை. மக்கள் இதெல்லாம் பாப்பாங்கல்ல, வன்னிய சமுதாய மக்களே என்ன பாப்பாங்க, எல்லாம் இது குடும்ப பிரச்சனை பொது பிரச்சனையாக்குறாங்க தானே பாப்பாங்க. அந்த கட்சியுடைய வலிமை கூட்டணியில கூட பேர வலிமை எல்லாம் பாதிக்க
பாதிக்கப்படுங்கிற அப்சர்வேஷன் இருக்கு. கண்டிப்பா பாதிக்குங்க. ஒரு செகண்ட் இன் கமாண்ட், அதாவது அப்பா இல்லன்னா அன்புமணி இருக்கிறாரு, கட்சியை காப்பாத்துறது, இயக்கத்தை காப்பாத்துறது இந்த பேர் போய் இன்னைக்கு பெற்றத்தாய் மீதே இவர் தாக்குதல் பண்றாரு, கூட இருக்கவங்களே ஒரு குறைந்து மதிப்பீடு. ஆல்ரெடி காடு வெட்டுக்குரிய அவர்களோட குடும்பம் விலகி போய்விட்டது. அதுவே ஒரு செட்பேக் தான் அவங்களுக்கு. ஜெயங்கொண்டம் போன்ற இடத்துல, திண்டிவனம் போன்ற இடத்துல எல்லாம் இன்னைக்கு இது மாதிரி வரும்போது இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அல்ல. 1000 விஷயம் நடக்கலாங்க கட்சிக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, அரசியல் குடும்பத்துக்குள்ள. அது பொதுவெளிக்கு வரக்கூடாது. அப்படி மீறி பொதுவெளிக்கு வருதுன்னா அதற்கு நான் இளைய தலைமுறைகளை தான் நான் குற்றம் சாட்டுவேன். காரணம் என்ன, நீங்க உருவாக்கல. கலைஞர் அவர்கள் குடும்பத்துல இல்லாத பிரச்சனையா, இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனிப்பட்ட போது இல்லாத பிரச்சனைகளா? உள்ள கார்டன் உள்ள நடக்கிறது வெளியில வராது, அறிவாலயத்துக்கு உள்ள பேசுறது வெளியில வரக்கூடாது. அப்படி இருந்தாதான் அந்த கட்சி, அதெல்லாம் சர்டன் சீக்ரெட்ஸ். இது வெளியில ஓபனா வர அந்த கட்சியானது பலவீனப்படும். மக்கள் கிட்ட ஒரு பிளவு நோக்கி இருக்க அந்த கட்சி போகுதாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அது பிளவு வருமா வராதா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் நேரத்துல இவர்கள் எப்படி சேருவாங்க இல்ல ஒன்னாயிடுவாங்களா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும். பட் மக்கள் மத்தியில இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அவப்பெயர். குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சின்றதை தாண்டி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கெட்ட பெயர் வேண்டாம் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. ஓட்டப்பிடாரத்தில் 270 சதுர அடியில் அழகிய தனி வீடு 9 லட்சம் மட்டுமே. சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் 9514163000.